தூய ஆவியார் 6. இன்றைய தினத்தில் தூய ஆவியாரை பற்றி பவுல் என்ன சொல்கின்றார்? தூய ஆவியார் நல்லுறவை ஏற்படுத்துவதற்கு சொல்லித் தருகின்றார். இன்று பாருங்கள், ரோமையில் தூய பவுல் தங்கியிருக்கின்றார். அவருக்கு எதிராக பல பேர் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை எல்லாம் அழைத்து, நீங்கள் ஏன் எனக்கு எதிராக செயல்பட வேண்டும் என்று சொல்லி சமாதான பாதையில் போவதற்கான வழியை தனது பேச்சின் வழியாக அவர் உணர்த்தி வைக்கின்றார். இது எதை சுட்டிக்காட்டுகின்றது? எதிரியாக இருந்தாலும் கூட நல்லுறவோடு வாழ வேண்டும் என்ற ஒரு கருத்தை தான் தூய ஆவியார் எனக்கு வெளிப்படுத்தினார் என்று தூய பவுல் சொல்கின்றார். ஏன் தூய ஆவியார் நல்லுறவை நாம் பேண வேண்டும், எதிரியாக இருந்தாலும் கூட நல்லுறவை பேண வேண்டும் என்று தூய ஆவியார் சொல்கின்றார்? காரணம் என்ன தெரியுமா? தூய ஆவியாரின் அடிப்படை பண்பே என்ன? அவர் யார் யாருக்கு இடையில் செயல்படுகின்றார்? தந்தையாகி இறைவனுக்கும் மகனாகி இயேசு கிறிஸ்துவுக்கும் இடையே அன்பு உறவாகத்தான் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். அப்படி என்றால் உறவின் பாலமாக இருப்பவர் தான் தூய ஆவியார் என்பதை நாம் புரிந்து கொள்கின்றோம். அடிப்படையிலேயே அவர் உறவுக்கு காரணமாக இருப்பதால், அந்த உறவுக்கு அன்பு காரணமாக இருப்பதால் தான் தூய பவுலுக்கு அதை உணர்த்தி, உன்னை யார் எதிரியாக நினைத்திருந்தாலும் கூட பரவாயில்லை, நீ அவர்களை அழைத்து பேசு. அழைத்து பேசும் பொழுது உனக்குள் உறவு ஒன்று ஏற்படும். அப்படி உறவு ஏற்படுவதற்கு நீ காட்டக்கூடிய அன்பே அடிப்படை ஆதாரமாக அமைந்துவிடும் என்ற கருத்தை சுட்டிக்காட்டுகின்றார். நமது வாழ்க்கையிலும் நாம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். அன்பு என்று ஒன்று இருந்துவிட்டால் அந்த இடத்தில் தூய ஆவியானவர் இருப்பார். அந்த அன்பின் அதை அடிப்படையாக வைத்து நாம் உறவை பேணி வளர்க்கலாம். ஒரு காலத்தில் நம்மை எதிரிகளாக நினைத்துக் கொண்டிருப்பவர்கள் கூட அன்பு இருந்தால் உறவை ஏற்படுத்தி நமக்குள் நட்பாளர்களாக மாறிவிடலாம் என்பதைத்தான் தூய ஆவியானவர் இன்று நமக்கு வெளிப்படுத்துகின்றார்.